வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி இந்த வீடியோ ஒன்று மிக முக்கியமான வீடியோ. என்னென்றால் ஒற்றுமை சம்பந்தமான ஒரு வீடியோ ஒன்று முதல் போட்டு நீங்கள் பார்த்தா தெரியும். தமிழ் தேசியத்தின் தலைவர் யார தலைவர் என்று சொல்லி யாரையுமே ஏற்றுக்கொள்ள இல்லாத வாழ்க்கையில தேசிய தலைவர் தான். கடவுள் தான். அதையும் தாண்டி நான் சொல்றேன், தற்போது இருக்கிற முதன்மை பிரதிநிதி என்று வச்சுக் கொள்ளுமே தலைவர் என்று சொன்னால் அது பிரச்சனை போயிடும். அந்த வசனங்கள் என்ன சம்பந்தமான ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருந்தா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்ப நான் இது 2வது வீடியோ போடுறேன் என்றால் அது சம்பந்தம் ரிலேட்டட் ஆனதுதான். இப்ப உங்களுக்கு தெரியும், உள்ளூராட்சி சபை தேர்தல் வருது. எப்படியும் மார்ச் மாத எண்டில் உள்ளூராட்சி சபை தேர்தல் வருது. யாழ்ப்பாணத்தை போட்டேன். வடக்கை பொறுத்த வரைக்கும் அனுரகுமார் திசாநாயக அவர்களுக்குரிய பெரிய பிரச்சனையான இடமே யாழ்ப்பாணம் தான். ஏனென்றால் முக்கியமா நான் இருக்கிற ஐ சத்தே என்று ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க பார்லிமெண்ட். இவர் பார்லிமெண்ட்ல கத்தின வீடியோக்குள்ள பிறகுதான் நான் பார்த்தேன். பட் எங்க அநீதி இருக்குதோ அங்க என்ன குரல் இருக்கும் நான் சொல்லியிருக்கேன். நீங்க குரல் வழியை நசுக்கி ஒரு பட்டியல போட்டு சாவச்சேரி வசூல் நடுவில் வச்சு எரிச்சா வழியே மற்றபடி கஷ்டம். சோ சின்ன வழக்குகள் 25 வழக்கு இல்ல 1000 வழக்கு இருந்தாலும் நீதிவான்களுக்கு தெரியும் எது நீதி எது நீதி இல்லை, எது வேணுமென்று போடுற வழக்கு, எது உண்மையாவே பாதிக்கப்பட்டார்கள் போடுற வழக்குன்றது நீதிவான்களுக்கு தெரியும். அதுவும் தெரியாம நீதிவான்கள் இருக்க போறது இல்லை. நீங்க சும்மா கொண்டே போலீசார் போடுற வழக்குகளை அவர்கள் சிரிச்சு கொண்டு டேட் போட்டு கொண்டு இருப்பினும். ஏன்னு சொன்னால் ஒரு சாதாரண குழந்தை பிள்ளைக்கும் தெரியும் எது பர்பஸ்ஃபுல்லா போடுற வழக்கு, எது உண்மையாவே பாதிக்கப்பட்ட நீதியை தான் கொண்டு கேட்கிற வழக்கு. சோ பிரச்சனைக்கு வாரன் இப்போ ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. நான் இதை நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருப்பீங்க. அந்த வீடியோவை இடைக்குல போட்டுட்டு அதுக்கு பிறகு மிச்சத்தை போடுறேன். பாசமிகு தமிழ் மக்களுக்கு என்னுடைய வணக்கம். தமிழர்களுடைய வரலாற்றிலே இன்றைய நாள் பொன்னெழுத்துக்களினாலே பொறிக்கப்பட வேண்டிய ஒரு பொன்னான நாள். காரணம், கடந்த 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே சுயேட்சை குழுக்களாக நின்று போட்டியிட்ட முதன்மை வேட்பாளர்கள் எல்லோரும் இணைந்து நாங்கள் இன்று ஐக்கிய தமிழர் ஒன்றியம் என்ற அமைப்பை உருவாக்கி இருக்கின்றோம். அந்த ஐக்கிய தமிழர் ஒன்றியம் என்பது தமிழ் மக்களுக்கு எதிர்காலத்திலே ஒளிமயமான எதிர்காலத்தை வழிகாட்டுவதற்காக உதயமாக இருக்கின்றது. எதிர்வரும் காலங்களில் இடம்பெற உள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல்கள், மாகாண சபை தேர்தல்களிலே போட்டியிடுகின்ற எல்லோரையும் ஒன்றிணைத்து, சுயேட்சையாக போட்டியிடுகின்ற அனைத்து வேட்பாளர்களையும் ஒன்றிணைத்து, வேட்பாளர்களும் வாக்காளர்களும் சிதறுண்டு போகாமல் ஒரு குடையின் கீழ் நின்று போட்டியிடுவதற்குரிய ஒரு முன்னேற்பாடாக இந்த அமைப்பினை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். இந்த அமைப்பிலே ஏறக்குறைய 17 சுயேட்சை குழுக்கள் ஒன்றிணைந்துள்ளன. ஏனைய சுயேட்சை குழுக்களும் எங்களோடு வந்து இணைய வேண்டும். இணைந்து மக்களுக்கு எங்களுடைய மக்கள் எதிர்பார்க்கின்ற அந்த ஒற்றுமையினை, ஐக்கியத்தினை கட்டி காப்பாற்ற வேண்டும். அவ்வாறு கட்டி காப்பாற்றினால்தான் எங்களுடைய மக்கள் எங்களை மதிப்பார்கள், எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்ற உன்னதத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு புறம்பாக எங்களுடைய தமிழ் தேசியம் பேசுகின்ற போலி தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் தமிழ் தேசியம் பேசி சொல்வது ஒன்று செய்வது இன்னொன்றாக பேசி எங்கள் தமிழ் மக்களை சிக்கி தெரியாத காட்டிலே இன்றைக்கு நிற்கதியாக விட்டிருக்கின்றார்கள். இன்றும் தமிழ் தேசிய கட்சிகளுக்குள்ளே சூழ்ச்சிகள், உடைவுகள், சச்சரவுகள், சண்டைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இதனாலே வெறுப்புற்று இருக்கின்ற தமிழ் மக்கள் தங்களுடைய வெளிப்பாடாக தங்களுடைய வாக்கை தென்பகுதி கட்சிக்கு அள்ளி போட்டு இன்று 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்ய உதவி இருக்கின்றார்கள். இதற்கு காரணம் எங்களுடைய தமிழ் தேசிய கட்சிகள் என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. அது மட்டுமல்ல, 23 சுயேட்சை குழுக்கள் களத்திலே இறங்குவதற்கும் இந்த போலி தமிழ் தேசியவாதிகள் தான் காரணம். அவர்கள் மீது எங்கள் மக்கள் கொண்டிருக்கின்ற அதீத வெறுப்பு, குறிப்பாக இளைஞர் அணியினர் அவர்கள் மீது கொண்டிருக்கின்ற அதீத வெறுப்பு காரணமாகத்தான் 23 சுயேட்சை குழுக்களும் களமிறங்கி இருக்கின்றன. எனவேதான் நாங்கள் இந்த இனியும் சிதறுண்டு போகாமல் எல்லோரையும் ஒன்றிணைத்து ஒரு கிடையின் கீழே கொண்டு வந்து நாங்கள் எதிர்வரும் தேர்தல்களிலே வாக்குகளை சிறவிடாமல் ஒன்றாக சேர்த்து எங்களுக்குரிய
தன்னாட்சி அதிகாரம், சுய ஆட்சி அதிகாரம், உள்ளூராட்சி அதிகாரம், மாகாண அதிகாரங்கள் அந்நியருடைய கைகளுக்கு போகாமல் எங்கள் கைகளிலே எங்கள் மக்களே எங்களை நிர்வகிக்கின்ற ஒரு முதன்மையான அந்த திட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் இன்று ஒன்றாகி இருக்கின்றோம். இந்த ஒன்றாகி இருக்கின்ற எங்களுடைய இந்த நிலைப்பாட்டுக்கு இந்த மண்ணிலே இருக்கின்ற சிறு சிறு அரசியல் கட்சிகள், எங்களுடைய அமைப்புகள், சமூக அமைப்புகள், தொண்டு நிறுவனங்கள், இன்னும் தனிப்பட்ட அனைத்து மக்களும் எங்களுக்கு அமோக ஆதரவு தர வேண்டும். இந்த ஆதரவு தந்து எங்களை உரிய இடத்திலே வைப்பதனூடாக போலி தமிழ் தேசியம் பேசுகின்ற மக்களை புறந்தள்ள வேண்டும், போலி தமிழ் தேசியவாதிகளை புறந்தள்ள வேண்டும். அவர்களுக்கு தகுந்த பாடத்தை 2024 பாராளுமன்ற தேர்தலிலே புகட்டியது போல் இனியும் புகட்ட வேண்டும். ஒன்றிணையாமல் இருக்கிறவர்களுக்கு இது ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்று கூறி எல்லோரும் எங்களுடன் வந்து இணைய வேண்டும். தொடர்ந்தும் நாங்கள் அனைத்து கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தையை முன்னெடுப்பதற்கு காத்திருக்கின்றோம். கட்டங்கட்டமாக இந்த பேச்சுவார்த்தைகளை செய்து தமிழ் மக்களினுடைய நன்மைக்காக நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைவோம் என்று கூறி, அனைவரும் ஒன்றிணைவோம், எங்களுடைய உரிமைக்காக இணைந்து குரல் கொடுப்போம் என்று கூறுகிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பேர் நேசன் செந்தில்மதி, சுயேட்சை குழு 15. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இளைஞர்கள் ஜோதிகளுடைய வருகைதான் வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய தாயக பிரதேசத்துக்குரிய ஒரு நல்ல எழுச்சியான ஒரு விடயமாக அமையும் என்பதற்கு முன்னுதாரணமாக சுயேட்சை குழுவில் நானும் போட்டியிட்டேன். இன்று இந்த நிகழ்வுக்கு எங்களுடைய ஆலோசகராக கடமை தாங்கி ஐக்கிய மக்கள் தமிழர் ஒன்றியம் என்ற இதை வள்ளிபுரம் தங்கமல் ஐயாவுடைய சைவ பரிவாரனுடைய ஆன்மீகவாதி, ஒரு சிறந்த ஒரு ஆன்மீகவாதி, அவர்களுடைய தலைமையிலே நாங்கள் இந்த 17 சுயேட்சை குழுக்களும் இன்றைக்கு ஒன்றிணைந்திருக்கின்றோம். வடக்கு மாகாணம் யாழ் தேர்தல் தொகுதியிலே எங்களுடைய இந்த ஒன்றிணைப்பானது முதலாவது அங்குரார்ப்பணம் என்று நடைபெறுகின்றது. வருங்காலங்களிலே இது வடக்கு கிழக்கும் அதையும் தாண்டி மலையக தமிழர்களையும் சென்றடைய வேண்டும் என்றது எங்களுடைய எண்ணமாக அமைகின்றது. இன்றைக்கு இலங்கையிலே சுலபமான ஒரு தொழில் என்று சொன்னால் அது அரசியலாக உருவாகியிருக்கின்றது. மக்கள் ஒவ்வொரு அரசியல் தலைவர்கள் மீதும் கொண்ட வெறுப்பு காரணமாகத்தான் இன்றைக்கு தமிழர்கள் என்று மாறாத தங்களுடைய வாக்குரிமைகளை தங்களுக்கு தவிர்ந்து ஒரு வாக்கை அளித்திருக்கிறார்கள் என்றால் அது எங்களுடைய தமிழ் தலைமைகள் விட்ட தவறு. வடக்கு கிழக்கு இலங்கை என்றதை தாண்டி இன்றைய அரசியலாவது ஆசிய ஐரோப்பிய நாடுகளுக்கு சம்பந்தமாக இன்று யார் ஜனாதிபதியாக வருவது, எந்த இடத்திலே யார் எம்பியா வருவது, உள்ளூராட்சி தேர்தலை யார் கைப்பற்ற வேண்டும், மாகாண சபை தேர்தலை யார் கைப்பற்ற வேண்டும் என்ற அத்தனை விஷயங்களையும் சர்வதேச நாடுகள் தீர்மானிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைய இலங்கையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் பேசும் மக்களே, வடக்கு மாகாணத்தில் இருக்கும் யாழ் மக்களே, ஆசியாவிலே ஆரம்ப காலத்தில் சிறந்த புத்திஜீவிகள் வாழ்ந்த எம் மண்ணிலே இன்று செய்வதறியாது யாருக்கு வாக்களிப்போம் என்று தெரியாமல் நாங்கள் திசை மாறி தடுமாறி கொண்டிருக்கின்றோம். அனைத்து இளைஞர் யுவதிகளும் அரச வேலைவாய்ப்பு தான் வேண்டுமென்று அல்ல, நீங்கள் முதலிலே இளைஞர் யுவதிகள் இந்த ஒன்றியத்திலே உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். எங்கள் நாட்டிலே வேண்டிய அளவு வளம் இருக்கின்றது. நாங்கள் சுயதொழில் பொருளாதாரத்தை அபிவிருத்தி அடைந்த ஜப்பான் போன்ற நாடுகள் போல் சுயதொழில் பொருளாதாரத்தை நாங்கள் முயற்சி செய்து முன்னுக்கு கொண்டு வந்து நாங்களாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியும். எனவே எங்களுடைய இந்த கட்சியை பலப்படுத்துவதாக இருந்தால் மற்ற கட்சிகளைப் போன்று பொய்யான வாக்குறுதிகளை தருவதல்ல எங்களுடைய நோக்கம் இதர கட்சிகளை போன்று பொய் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு உசுப்பேத்தும் அரசியல் தவிர்ந்து எங்களுக்கு வறுமை என்பது ஒன்றை ஒழித்து இளைஞர் யுவதிகளுக்கான சிறந்த எதிர்காலத்தை ஒப்படைப்பதற்கு நாங்கள் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதற்கு முன்னுக்கு வடக்கு மாகாணத்தையும் கிழக்கு அதற்கப்பால் மலையக தமிழர்களிடையும் இளைஞர் யுவதிகளிடம் இந்த அரசியலை கையளிக்க வேண்டும் என்பதற்காகவே நான் 29 வயசில் வெளிக்கிட்டு இன்றைக்கு எனக்கு 39 வயசாகிவிட்டது. 10 வருடம் சென்றிருக்கிறது. நான் இந்த இடத்திலே வந்து இந்த மீடியாவை சந்திப்பதற்கு என் போன்று இன்னும் இளைஞர் யுவதிகள் தயாராக இருக்கிறார்கள் சிறந்த ஒரு எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு. அன்பார்ந்த மக்களே, எங்களுடைய வாக்குகளை உங்கள் பிரதேசத்தில் யாரை தெரிவு செய்தால் உள்ளூராட்சி தேர்தலில் உங்களை பலப்படுத்த முடியும், உங்கள் அதிகாரத்தை உங்கள் கைகளில் எடுக்க முடியும் என்பதை தெரிவு செய்து இந்த முறை நீங்கள் அதற்கு ஏற்ற தலைமைகளை தெரிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி. நீங்க பார்க்கலாம் இந்த வீடியோ. சரி, இப்ப அந்த வீடியோவை நீங்க பார்த்திருப்பீங்க. சோ அந்த வீடியோவில் இருக்கிற என்னன்னு சொன்னால் சுயேட்சை குழு
496 வேட்பாளர்கள் இருந்தான்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கு, எனக்கு ஞாபகம் இல்லை. கிட்டத்தட்ட அதுல 17 சுயேட்சை குழு. எனக்கும் அந்த அழைப்பு வந்திருந்தது. ஒரு நல்ல ஒரு செயற்பாடு. உண்மையாவே ஒற்றுமையா இருக்க போறோம்னு சொன்னா, ஏன்னா அந்த வீடியோ பகிர்ந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கிறேன்னு சொன்னா, ஒற்றுமையாக இருக்க போறோம்னு சொன்னா யாருமே அதை விரும்பிடும். யாருக்கு அந்த ஒற்றுமையா இருக்க விருப்பம் இல்லை? ஒற்றுமையா இருக்க விரும்பாதாக்கள் யார் என்று சொன்னால் ஒரு சமூக குழப்பவாதிகள் தான் ஒற்றுமையா. சோ 17 சுயேட்சை குழு ஒன்றா சேர்ந்திருக்கிறது பெரிய, அது ஐக்கிய தமிழர் ஒன்றியமோ ஏதோ ஒன்று சொல்லி ஒரு ஆன்மீக தலைவர் ஒரு ஆள் இதுல நானும் அவரை மரியாதைக்குரியவராக தான் நினைக்கிறேன். அது நல்ல விஷயம். ஸோ அந்த வீடியோல அவர் சொல்லியிருக்கிறேன், இளம் தமிழ், அதாவது உங்களுக்கு தெரியும் காலங்காலமா தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழரசு கட்சி அந்த எல்லாம் என்னென்றால் கிழவன்கள் அரசியல். அது உங்களுக்கு வடிவாவே தெரியும். நான் நினைக்கிறேன் தமிழ் தேசிய பாராளுமன்றத்துல தமிழர்களுடைய பிரதிநிதியில வயது குறைஞ்சது நான். வேறோட நான் கதைக்க விரும்பல, என்னென்ன இருக்கோ அதை நீங்களே பார்த்துக்கொள்ளலாம். எனக்குரிய தகவல் என்னன்றது உங்களுக்கு தெரியும். நான் அதை பெருமா சொல்லி தப்படி அடிச்சு வீடியோ போடுற எல்லாமே இல்லை. இப்ப என்னென்றால் இந்த 17 சுயேட்சை குழு உறுப்பினர்களும் ஒன்றாக சேர்ந்த சம்பந்தமான கருத்து என்னென்றால், அது என்னுடைய கருத்து ஒரு மிகவும் நல்ல விடயம். நான் நினைக்கிறேன் ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னே நான் யாழ்ப்பாணத்துல நிக்கல, எங்க நிக்கல, யாழ்ப்பாணத்துல நிக்க எனக்கு இந்த அழைப்பு கொண்டு வந்திருந்தது. இன்றைக்கு நாங்கள் சுயேட்சை குழுக்கள் எல்லாம் தோல்வி கண்ட சுயேட்சை குழுக்கள் எல்லாம் ஒன்றா சேர்றோம், டாக்டர் வாரீங்களாண்டு. அப்ப நான் அன்றுதான் கொழும்புல, யாழ்ப்பாணத்துல கொழும்புக்கு பாராளுமன்றத்துக்கு நாங்க 20ஆம் நினைக்கிறேன், என்ன குரூப்ல ஆட் பண்ணியிருந்தவ. அப்ப நான் சொன்ன நல்ல விஷயம், நீங்க ஒன்றா சேருங்க. அப்ப நான் தோட்ட சுயேட்சை குழு இல்லை, அப்ப நீங்க அப்படி சொல்லாதீங்க, தோட்ட சுயேட்சை குழு வந்து சுயேட்சை குழு உறுப்பினர்கள் ஒன்றா சேர்றோம், நல்ல விஷயம், நானும் வாரேன்னு சொல்லி சொன்னேன். சரி, இப்ப பிரச்சனை இப்ப இதுல நான் போய் சேரலாமா இல்லையான்றது எந்த தனிப்பட்ட கருத்து. நான் யாரோடையுமே, அதாவது ஏற்கனவே ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தார்களோ அல்லது ஏற்கனவே ஒரு அரசியல் என்ன சொல்றது நடவடிக்கை ஆரம்பிக்க யாரோடையும் நான் போய் சேர்றதா இல்லை. அதான் உண்மையான விஷயம். என்றால் நீங்க என்ன இன்வைட் பண்ணி போட்டு நாளைக்கு சொல்றீங்க விருந்தான்னு. சோ அவர்கள் ஒரு கோபம் இல்ல. எந்த அரசியல் கட்சி உங்களுக்கு சஜித் கூட கால் பண்ண, டாக்டர் நீங்க எங்களோட எலெக்ஷன் கழுவு நான் மாட்டேன், பட் ஐ சப்போர்ட் ஃபார் யூ த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் சொல்லி சொன்னாங்க. அது உங்களுக்கு தெரியும் படிக்கும். அந்த ரெக்கார்டிங் நான் படிக்க போட்டிருந்தேன். இப்ப என்ன சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கண்டா சிரிக்கிறது இல்ல. அன்றைக்கு அவர் பாத்ரூம்குள்ள உள்ள போனா அவர் என்ன போய் இந்த குளறி விட்டாருண்டா வேற பிரச்சனையா போய் இப்ப திருப்பி வேற ஏதாவது கமிட்டியை போக பண்ணிடுவாங்க கூட அவர் போயிட்டு முடிச்சுட்டு வேற வரைக்கும் வெளியே தான் போனேன். ஏன் நான் சொல்றேன் என்றால், யாரோடையுமே சேர்றதா நான் தயாரா இல்லைன்னு நான் சொல்ற அர்த்தம், எனக்கு ஆக்களை சேர்க்க மாட்டேன் இல்ல. ஏற்கனவே ஒரு அரசியல் பாதையில பயணிக்கிறார்களுக்கு வெவ்வேறு கொள்கைகள் இருக்கும். அர்ச்சுனாட்ட கொள்கைன்றது அநீதிக்கு எதிரான குரல். எங்க அநீதி நடக்குமோ அங்க நான் நிற்பேன். அநீதிக்கு எதிரான குரல் எங்க அட்டூழியம் நடக்குதோ, அங்கே யாரோ ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமோ இல்லாட்டி சாதியாலேயோ மதங்களாலேயோ யாராவது ஒதுக்கப்பட்டா அங்க நான் நிற்பேன். வைத்தியசாலையில அவர்களுக்குரிய விஷயங்கள் நடக்குன்னு சொன்னா அங்க நான் நிற்பேன். அதுதான் அநீதிக்கு எதிரான குரல். அந்த குரல் ஆக்களோட சேர்றதால பல குரல்கள் வித்தியாசமான குளர்ற குரல்கள் வரக்கூடாதுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. என்னன்னா, நான் நினைக்கிறேன் அவர்களுடைய பாதையில போகணும், நல்ல விஷயம். ஆனா ஒரு இன்டர்வியூல பார்த்தேன்னா, அந்த தொங்கு நிலை உள்ளூராட்சி சபைகள் வரப்போகுது. அதாவது யாருமே பெரும்பான்மை எடுக்காம, நான் நினைக்கிறேன் இல்லை என்ன நினைக்கிறேன், அது என்னுடைய தனிப்பட்ட. எல்லாரும் கேட்டப்ப நீங்க எலெக்ஷன்ல வின் பண்ணீங்கன்னா நான் வெல்றத பற்றி இங்க எலெக்ஷன்ல நான் ஓடி பண்ணல. எனக்கு மயூரனுக்கும் கௌஷல்யாவும் வின் பண்ணினமா இல்லையான்ற என்ன பிரச்சனை. சோ நான் வெண்டுகேன காலம், நான் தோத்திருந்தாலும் வென்றிருப்பேன். ஏன்னு சொன்னால், நான் மக்களால நிராகரிக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதியோ இல்லாட்டி மக்கள் குறை சொல்ற அரசியல்வாதியோ இல்லை. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் என்ன இருக்கிற குறையில மக்கள் சுட்டி காட்டிக்கல, நான் கட்டாயமே பப்ளிக் அப்பாலஜிஸ் பண்ணிக்கிறேன். அன்றை கூட அந்த பாராளுமன்ற அந்த குழுவில் நான் சொன்னா இந்த பிரச்சனை பண்ணாங்க. பாராளுமன்றத்துல 1000 பிரச்சனைகள் இருக்கு. அவர் எனக்கு பேசினார், ஆனால் அவருக்கு பேசினார்னு சொல்லி இன்கொயரி நடத்துறதுல இதை முடிக்கிறதுக்கு என்ன செய்யணும். சொல்லிச்சுன்னா, டாக்டர் நீங்க பப்ளிக் அப்பாலஜிஸ் வேண்டாம், இந்த 8 பேர் இருக்கிற இடத்துலயே ஒரு அப்பாலஜி பண்ணுங்கன்னு சொல்லி உண்மையாவே அவர் தான் அப்பாலஜி பண்ணிக்கணும், பிரச்சனையில முடிக்கணும் முடிஞ்ச வரைக்கும். ஸோ நான் சொன்னேன், சுஜித் பெரேரா, மிஸ்டர் சுஜித் பெரேரா, ஐம் சோ சின்சியர்லி அப்பாலஜைசிங் யூ தட் ஐ ஹவ் டன் திஸ் ராங். இந்த பக்கம் இருந்து உங்களை ஏதாவது பிரச்சனை இருந்தா என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. நான் உங்கள்ட்ட அங்க வந்தது அடிபறதுக்கு இல்லை, என்னுடைய டைம் கேட்க தான் வந்தேன். மற்றபடி உங்களுக்கு நீங்க யாருன்னு தெரியாது. அந்த டைம் நீங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட எனக்கு தெரியான்றது தெளிவாக சொல்லிட்டு, இப்ப அவர் அதை I said him that you are at my father's age, நீங்க என்னுடைய அப்பாவுடைய வயசு. சோ நான் உங்களோட சண்டை அடிக்கிறதோ அடிபடுறதுக்காக நான் பாராளுமன்றம் வரையில.
இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி நாளைக்கு நான் நீங்களும் சிரிச்சு கொண்டு போகணும் பாராளுமன்றத்தில். what should I do? somebody suggests, okay doctor please ask for apology, then I have done it. அந்த மான மரியாதை என்றது வேற, ஒரு பிரச்சனையை முடிக்கிறதுன்றது வேற, பிரச்சனைக்கு வரும். சோ இந்த இடத்துல இப்ப இந்த வீடியோல டேக்ல போட்ட வீடியோல அவர்களுடைய முயற்சியை நான் பாராட்டுறேன். அதே நேரம் அவர்களோட நான் சேர்ந்து இயங்க முடியாம இருக்கக்கூடிய காரணம் அவர்கள் என்னோட சேரலாம். ஏன் நானா 17 பேர் 17 சுயேட்சை குழு 9 பேர் இருக்கும்போது எத்தனையோ பேர். சோ அவ்வளவு பேரும் ஒரு இடத்துக்கு இருக்கிற இடத்துக்கு ஏன் டாக்டர் உங்களால போயிடாது, ஏன் அவன் உங்கள்கிட்ட வரணும் என்றால் உண்மையான காரணம் ஒரு தாழ்வு மனப்பான்மையோ நானே அங்க போகணும்ன்ற ஒரு அப்படி ஒன்றுமே இல்லை. உண்மையான என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அண்ணா ஐயா மேர் நான் மன்னிச்சு கொடுங்கடா, நான் ஒரு பஃப்ரான ஒரு கட்சி கிரியேட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். சோ அந்த கட்சிக்கு பதிலா நீங்களும் இப்ப ஐக்கிய தமிழர் ஒன்றியம் ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்க. சோ இந்த ரெண்டையும் சிங்க்ரனைஸ் பண்ணி மர்ஜ் பண்றேன்னு சொன்னா கான்செப்ட் லைக் மாட்டா. அப்ப என்னுடைய வாய்ஸ் உங்களுக்கு தெரிந்தேன், நான் எதுக்கு ஆடிவர் நான் சொல்லுவேன், நான் அதிபரம் இதுக்கான நீங்கள் எதுக்கு ஆடி அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. சோ நீங்க எந்த கொள்ளலை ஏற்றுக்கொள்ள போறீங்களான்னு கேட்டால் கேள்விக்குறி. உதாரணத்துக்கு வைத்தியசாலையோட அநீதி நடந்தா நாங்கள் அங்க குரல் கொடுப்ப மாட்டோம், நீங்க அது உங்களுடைய பொசிஷனான்ற எனக்கு தெரியாது. ஆனா அவர்கள் கூப்பிட்ட ஒரு மீட்டிங்ல போய் சமூகமா நாங்கள் ஒன்றா சேர்ந்து இயங்குவதற்குரிய தோட்ட சுயேட்சை குழு அவைகளில் விலத்தாங்க போட்டியூட்ட சுயேட்சை குழுக்கள் ஒன்றாக சேர்ந்த ஒரு கட்சி. ஆனால் எனக்கு அங்க போக விருப்பம், நான் ஆல்ரெடி பஃப்ராண்ட் கிரியேட் பண்ணி பீப்புள் எலெக்ஷன் பஃப்ராண்ட் கிரியேட் பண்ணி இப்ப உள்ளூராட்சி சபை தேர்தல் நடக்கிறபடியே அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம இருக்கு. சோ பஃப்ரா ஒரு INGO இன்டர்நேஷனல் NGO ரெஜிஸ்டர் பண்றதுக்கும் நான் ரெடியாகி அதுக்குரிய வேலையில் நடந்து கொண்டிருக்கு. சோ அதுதான் உண்மையான காரணம் நான் இந்த சுயேட்சை குழுவோட சேராததுக்கு. மற்ற உங்களுடைய முயற்சியை நான் பாராட்டுறேன், வாழ்த்துக்கள். அரசியல்ல நீங்கள் என்னுடைய கொள்ளையில நின்றீங்கன்னு சொன்னா என்னால முடிஞ்ச சப்போர்ட் உங்களுக்கு தருவேன். ஒரு எம்பியா, ஒரு டாக்டரா, ஒரு உங்களோட தம்பியா, உங்களோட பிள்ளையா, உங்களுக்கு என்ன வேணுமென்றாலும் என்ன உதவி செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். பட் உங்களோட அந்த ஐக்கிய அந்த கட்சிக்குள்ள வர்றது எனக்கு இயலாது. அதே நேரம் இது ஒரு நல்ல முயற்சி. இத மாதிரியான முயற்சிகள் தொடர்ந்து நடக்கணும். அதுல இருந்து யாராவது நீங்கள் பஃப்ராவோட ஜாயின் பண்ணி தலைவர் நான் செயலாளர் கௌஷல்ல, அதுல எந்த சந்தேகம் இல்லை. விரும்பினா நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணி உங்களுக்கு போகலாம். அல்லது நீங்கள் உங்களுக்கு ஒரு தலைவரை செயலாளரை வச்சோன்னா யூ கேன் கேரி அவுட். என்ன பிரச்சனை சொன்னா என்னுடைய பொலிசிக்குள்ள வாராக்களை தான் நான் உள்ளுக்குள்ள எடுப்பேன். நன்றி, வணக்கம். அதுதான் நான் உங்களோட சேராத காரணமே ஒழிய மற்றபடி உங்களோட நீங்க தோத்து போட்டீங்கன்றதாலேயோ அல்லது நான் டாக்டர் MB ஹாஸ்பிட்டல் டெக் டிரெக்டர் அப்படின்றதாலேயோ இல்ல. என்னை பொறுத்தவரைக்கும் உங்களோட சேர்ந்து எங்க விருப்பம். ஆனா அந்த ஒரு கட்டமைப்பு வரைக்குள்ள அதுக்கு சரியான ஒரு கட்டுக்கோப்புகள் இருக்கணும். அதுதான் அந்த ரீசன். தேங்க்யூ சோ மச் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா.